ஈஸ்டர் தினத்தை கொண்டாடக்கூடிய நமது சகோதர சகோதரிகளுக்கு எனது ஹாப்பி ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஹாப்பி ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் இதுதான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து என்னுடைய குக்கிங் வீடியோ எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு குக்கிங் வீடியோவாக நான் வந்து கொண்டு போக விரும்பலை. இப்போ நான் மீன் செய்கிறேன் அப்படின்னா அந்த மீனில் வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு நல்லது, ஹெல்த் இது எல்லாமே ஆஸ் யூஷுவலாக தெரியும். இருந்தாலும் இதை தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நமக்கு டீட்டெயில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டோவாக இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற திருப்தி எனக்கு கிடைக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து வடிக்க போகிறேன். ஏற்கனவே மீன் இதெல்லாம் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சு. ரசத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரசத்துக்கு வந்து நம்ம எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா இது வெந்தயம் போட்டு தாளிச்சிருவேன். எப்போதுமே வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சிருவேன். நான் எதுக்கு வெந்தயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, வெந்தயம் வந்து மட்டனுக்கும் சிக்கனுக்கும் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே நான் வெந்தயம் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த வெந்தயத்தை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன். இது வந்து நான் இந்த குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு. அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்லலை. அதாவது நம்ம இப்போ மீனில் வந்து நமக்கு என்னன்னா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். மீனில் வந்து நமக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதிகமான ஒரு புரதச்சத்து வந்து இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மீன் வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வளரக்கூடிய ஒரு குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சியை தூண்டுவது புரோட்டீன் தான். நமக்கு அவங்க வளர்கிறதுக்கு வந்து நமக்கு புரோட்டீன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து குழம்பாவோ இல்லை வறுவலாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து செஞ்சு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து தடுக்கிறதுக்கு தடுப்பதை வந்து அதாவது வந்து ஹார்ட் அட்டாக்கை வந்து இது வந்து தடுக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுது, சீராக வச்சுக்குது இந்த omega-3. இந்த omega-3 எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த சால மீன், மத்தி மீன், சூறை மீன், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து omega-3 அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து அதிக அளவில் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு விட்டமின் டி வந்து இருக்குது. ஓகேவா? விட்டமின் டி நமக்கு வந்து இருக்குது. விட்டமின் டி வந்து நமக்கு சூரிய ஒளியிலேருந்து நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். மற்றபடி இந்த மீன்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து கால்சியம் வந்து மீனில் வந்து அந்த கால்சியம் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட்டு, பிரெயினு, கண், அதாவது வந்து கண், ஸ்கின்னு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. இந்த மீன் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த இம்யூனிட்டி பவரை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம மீனை வந்து நம்ம வாரத்துக்கு ட்வைஸ், அதாவது வாரத்துக்கு 2 தடவை நம்ம வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுடைய அந்த மூளை வளர்ச்சியை வந்து அதிகரிக்குது. மூளை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகரிக்குது. அதேமாதிரி பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசாக ஆக மறதி நோய் வந்து வரும், மறந்துடுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய வயது மூப்பு, அது மாதிரி இதை வந்து அல்சீமர் அப்படிம்பாங்க. அந்த மறதி நோயை வந்து நம்ம அல்சீமர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மீன் வந்து அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓகே, இது எல்லாமே பெனிஃபிட்னு நமக்கு தெரியும். அப்போது இதில் நமக்கு என்ன இதில் வந்து தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இதை வந்து நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே நீங்கள் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதேமாரி கீரையும் நம்ம வந்து கீரையும் தயிரையும் சாப்பிடக்கூடாது. அதேமாரி நம்ம நான்வெஜ் கூட தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது மிக்ஸ் பண்ணி அப்படின்னா நம்ம அது சாப்பிடும்போது தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. சில பேர் பிரியாணி செய்யும்போது அந்த இது செய்வாங்க, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. நான் அது மாதிரிலாம் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன்.
ஓகேவா? ஏன் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த செரிமான கோளாறு வந்து ஏற்படுத்தும் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. அதேமாரி தோல் பிரச்சனைகள், நம்மளோட ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு இதில் வந்து வரும். இது ஏன் அப்படின்னா, அந்த தயிரும் அந்த மீன் நான்வெஜ் அப்படின்றதும் வந்து நமக்கு வேறு வேறு அந்த வேறு டெம்பரேச்சர் உள்ளது. அதனால தான் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இதனால் நமக்கு அலர்ஜி, அந்த ஸ்கின்னுடைய அந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. இந்த ஆயுர்வேதிக்கில் வந்து இது ரெண்டையுமே வந்து ஒவ்வாத உணவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம மீனை சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தயிரோ எது வந்தாலும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே, சமைச்சும் முடிச்சாச்சு. உங்ககிட்ட நான் சொல்ல வந்த விஷயங்களையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். வெள்ளை சாதம், இது வந்து மீன் வறுவல். இதில் நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன். பாப்பாவும் சாப்பிடும், எனக்கும் பிடிக்கும் கருவேப்பிலை வந்து வறுத்து போடுறது. இது வந்து ரசம். சாப்பிட்றலாம் நம்ம. வாங்க, உங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ. உங்களுடைய ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்லி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்றைக்கி வந்து நான் சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு வந்து ஊற்றியாச்சு. மீன் குழம்புல வந்து நான் மாங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் நான் வந்து மாங்காய் எடுத்து நான் வந்து சாப்பிட்றேன். நான் அதாவது வந்து சாம்பாரை விட நான் வந்து இந்த புளிக்குழம்பு ஐட்டம் நான் நல்லாவே வந்து செய்வேன். எனக்கோட கைக்கு வந்து அது நல்லா வரும் அப்போ எங்கள் பாப்பா தான் அடிக்கடி சொல்வாள், மீன் குழம்பு, தோசை, இட்லி இது வந்து நல்ல அல்டிமேட் காம்பினேஷன், எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க அப்படின்பா. அதை வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு தாளித்து அதை வதக்கி கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி போட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கும் மீன் குழம்புனா ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போது நம்ம மீன் வறுவல் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலைன்னா ரொம்ப வந்து பிடிக்கும். எல்லாத்துலேயுமே நான் வந்து கருவேப்பிலை, இந்த மீன் வறுவலில் கூட நான் கருவேப்பிலெல்லாம் நான் வந்து அடித்து போட்டு தான் நான் வந்து பிசைஞ்சு தான் நான் வந்து வறுத்துருக்கேன். ஓகே, உங்கள் வீட்லேயும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய ஹாப்பி ஈஸ்டரை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. நம்மளுடைய வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.